இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் இறையாசிருடன் வணக்கங்கள். இன்றைய ஞாயிறு வழிபாடு நற்செய்தியானது மத்தேயு அதிகாரம் 11 இறைவசனங்கள் 28-30 வரையில், ஆண்டவராகிய இறைவன், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்கள் சுமைகளை என்னிடம் இறக்கி வையுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றித் தருவேன், கடினமான உங்கள் இதயங்களுக்கு ஆறுதல் தருவேன் என்கிறார். எந்த சுமையை இறக்கி வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார்? அல்லது எது நமது சுமை? இதை விளக்க ஒரு நிகழ்வு ஒன்று சொல்லுகிறேன். அமெரிக்காவில் நிக்கி குரூஸ் என்ற ஒரு சிறுவன் தனது இளம் வயதிலேயே பணம் சம்பாதிக்க நினைத்தான். அதற்காக அவன் வழிபறி கொள்ளை, திருட்டு, சூறையாடுதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டான். அவன் வளர வளர அவன் செல்வமும் சொத்தும் வளர்ந்தது. அந்த செல்வத்தை தன் உறவினர்களோடும் நண்பர்களோடும் கொடுத்து வாழ்ந்து வந்தான். ஆனால் அவன் மனதில் பாவம் என்னும் சுமை அதிகமானது. இதயம் கனத்தது, மனம் வலித்தது. தன் சொத்தை பகிர்ந்தவர்களிடத்தில், என் பாவச்சுமையை இறக்குங்கள், என் பாவச்சுமையை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றான். காரணம், எல்லோரும் அவன் சொத்தில் பங்கு எடுத்து கொண்டார்கள். ஆனால் பாவ சுமையை இறக்க, பாவச்சுமையை பகிர்ந்து கொள்ள யாரும் முன்வரவில்லை. ஒரு நாள் இயேசுவின் கோவிலுக்கு அவன் சென்றான். சிலுவை அடியில் நின்று மன்றாடினான். என் பாவச்சுமையை இறக்கும், என் பாவச்சுமையை என்னிடமிருந்து நீக்கும் என்று ஆயக்காரனைப் போல் மன்றாடி ஜெபித்தான். சிலுவையில் இயேசு பேசுவது போல் உணர்ந்தான். எந்த சுமையை அப்பா இறக்கச் சொல்லுகிறாய்? நீ மனம் திரும்ப விரும்பிய உடனேயே உன் சுமைகளை எல்லாம் இறக்கி விட்டேனே, உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டேனே. போ, சமாதானமாக போ, இனியும் பாவம் செய்யாதே என்ற குரல் கேட்டது. இதுபோன்ற பாவச்சுமைகள்தான் இன்று நம்மையும் வாட்டி வதைக்கின்றது. எனவே இளைப்பாற்றி அடைய ஆண்டவரிடத்தில் நம் பாவச்சுமையை இறக்குவோம், சமாதானமாக வாழுவோம். ஆமேன்.